தெளிவான ஜோதிடம். உடலும் மனதும் அறிவுபூர்வமாக நன்றாக வேலை செய்யும். அண்டர் கண்ட்ரோல் பை பிரில்லியன்ஸே நம்ம சொல்லிடலாம். ஆப்போசிட்ல இருக்கிறவங்க நீங்க பேச விடணும், அவங்களுடைய கஷ்டத்தை நீங்க புரிந்து கொள்ளணும். அப்ப அவசரப்படாதீங்க, கோவப்படாதீங்க, சண்டை போடாதீங்க. எதிர்காலத்தை நோக்கி பயணத்துல இன்னும் ஸ்டெப் வைக்கலாம். தொழில் லாபத்துல எந்த பயம் இல்லை. கடன், கவலை, கண்ணீர் எல்லாத்தையும் கட்டுப்படுத்திடலாம். ஃப்ரீயா உங்களுக்கு மெடிடேஷன் கற்றுக் கொடுக்குறேன். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ராதன் பண்டிட், சிங்கப்பூர்லேருந்து. இந்த வீடியோ நண்பர்களே ஜூலை மாதம் 2025 கடகராசிக்கு எப்படி இருக்குங்கிற வீடியோ. நண்பர்களே, இது ஒரு தெளிவான உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். காரணம், கடகராசிக்கு அஷ்டம ராகு, விரய குரு. அந்த ராகு குருவால் பார்க்கப்படுறதுனால இந்த ஜாதகத்துக்கு, அதாவது கடகராசிக்கு குரு நல்லவே ராகு பார்க்குறா, அந்த அஷ்டம ராகு சம்திங் கண்ட்ரோல் ஆயிருது. ஆனால் 2ஆம் வீட்டில் கேது அவ்வளவு பாசிட்டிவா இல்லை, 9ஆம் வீட்டில் சனி அவ்வளவு பாசிட்டிவா இல்லை. சார்ட் மாதிரி சிம்பிளா கொடுத்தது வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து the easiest approach to look into the view as well as in terms of life எப்படி பார்க்கணும்ன்ற அந்த ஒரு வியூ. அண்ட் நானும் நிறைய புக்ஸ் படிச்சிருக்கேன், நிறைய சப்கான்ஷியஸ் பத்தி நான் ரிப்பீட்டடா நிறைய கேட்டுக்கிட்டே இருப்பேன் ஆக்சுவலி. சோ என்னால வந்து ஆல்மோஸ்ட் நிறைய விஷயங்கள் ரிலேட் பண்ண முடிஞ்சது, இன்க்ளூடிங் என்னோட பகவத்கீதாவோட ரெஃபரன்சஸ் எல்லாமே எனக்கும் வந்தது உள்ள. அப்ப ஆல்ரெடி 4 மேஜர் கிரகத்துடைய பொசிஷன் ஒன்றும் அவ்வளவு கிரேட்டா இல்ல. இப்போ அது போக 2 கிரகம், சூரியன் செவ்வாய் அசுர கிரகங்கள். அதுல செவ்வாய் 2ஆம் வீட்டுல ஓகே ஃபைன், குட் அண்ட் ஆஃப், கிரேட் எல்லாம் கிடையாது, ஏன்னா கேதுவோட சேர்ந்ததுனால. அடுத்தது இன்னொரு கிரகம் எதுனா சூரியன். நீங்க ஆனி மாசத்துல சூரியன் வந்து 12ஆம் வீட்டுல குருவோட, ஓகே, ஏன்னா குருவோட சேர்ந்ததுனால அது ஒரு ஆதித்த குரு யோகம், ஓரளவுக்கு மீடியம் பெஸ்ட் நம்ம சொல்லிட்டு போயிடலாம். இதே நீங்க வந்து ஆடி மாசம் ஆரம்பிச்சோன்னு சூரியன் புதன் சேர்க்கை வந்து உங்க ராசியில அது ஒரு மீடியம் தான். ஏன்னா அந்த புதன் வந்து விரையாதிபதி, 3 அதிபதி. அப்போ உங்களுக்கு சூரியன் புதன் சேர்க்கைங்கிறது அவ்வளவு கிரேட்னு சொல்லி கடகராசிக்கு சொல்ல முடியாது. அப்போ என்ன அர்த்தம், எப்படி பலன்களாக போக போகிறோம்? அதற்கு முன்னாடி நம்மளே நான் எப்பொழுதும் சொல்கிறதான், என்னோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க, நோட்டிஃபிகேஷன் போங்க, ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. எனது அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு வந்து சேரட்டும். காரணம், ஜோதிடம்னா தெளிவான ஜோதிடம், அதில் நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். எக்ஸப்ட் நம்ம வந்து தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கோம். இன்னும் சொல்லப்போனால் நான் இந்த ட்ரிப் மறுபடியும் சொல்கிறேன், மறந்துட்டேன். நம்ம இதுக்காக தனி ஒரு வீடியோ எடுத்து வச்சிருக்கோம். அதாவது இது கோச்சார பலன், இது உங்கள் ஜாதகத்துக்கு பொருந்தாது, ஒரு 80% கடகராசிக்கு பொருந்தும், நீங்கள் ஜாதகத்தை போய் பாருங்க அப்படின்னு. நீங்கள் ஜாதகத்தை போய் பாருங்கன்னா அதே ஒரு குற்றமாக சொல்கிறாங்க. அப்போ என்ன, இதை வச்சுட்டே வாழ போகிறாங்களா? அப்படி வாழ முடியாது. ஒரு சிலருக்கு மேட்ச் ஆகலைன்னா அவங்க தலைவிதியில் எதிர் குறை இருக்குன்னு அர்த்தம். இப்போ வந்து ஒரு விருச்சிக ராசியில் வந்து நம்ம பிரைம் மினிஸ்டர் இருக்காரு, சிம்ம ராசியில் வந்து நம்ம சீஃப் மினிஸ்டர் இருக்காரு. அப்போ நான் சொல்ற பலன் பிரைம் மினிஸ்டருக்கு சீஃப் மினிஸ்டருக்கு பொருந்துமா அந்த ராசி பலன்ல? அல்லது ஒரு ஏழைக்கு சொல்றதுக்கும் பணக்காரன் சொல்றதுக்கும் ஒரே மாதிரி இருக்குமா? ஆனா 80% இது ஒரு கிளைமேட் வந்து இது நல்லது, ஒரு நல்ல பயணத்துக்கு பயன்படும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா எக்ஸ்ட்ராடனே உங்களுக்கு பயன்படும். இந்த காலகட்டம் கடகராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு கிளியர் மைண்ட் செட்டில் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது கடினமாக உழைச்சாகணும், கடினமாக அலைந்தாகணும், இருக்கிறத காப்பாற்றிக்கிறதுல அப்படியே போயிருங்க. ஜூலை மாதத்தில் என்ன காரணம், அந்த ராசியை வந்து சூரியன் புதன் இருக்கிறதுனால உடம்பும் மனசும் அறிவுபூர்வமாக நல்லா வேலை செய்யும். உடலும் மனதும் அறிவுபூர்வமாக நன்றாக வேலை செய்யும் சூரியன் புதன் ராசியில் இருக்கிறதுனால. 12ஆம் வீட்டில் சூரியன் குருவும் இருக்கிறதும் உடலும் மனசும் நன்றாக வேலை செய்யும். அப்போ அண்டர் கண்ட்ரோல் பை பிரில்லியன்ஸே நம்ம சொல்லிடலாம். ஆனால் பேச்சுவார்த்தை 2ஆம் வீட்டில் இருக்கிற செவ்வாய் கேது அந்த டிஸ்கஷனுக்கு அது என்கரேஜ் பண்ணாது. அப்போ நீங்கள் ஒரு பாசிட்டிவாக பேசணும், ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க நீங்கள் பேச விடணும், அவங்களுடைய கஷ்டத்தை நீங்கள் புரிந்து கொள்ளணும். அவன் ஒரு வேளை திடீர்னு எமோஷனாக மாறிடுவான். அப்போது ரொம்ப கொஞ்சோண்டு அனுசரித்து, ரொம்பவே அனுசரித்து கேஷுவலாக டிஸ்கஸ் பண்ணி போயிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. இப்போ 2ஆம் வீட்டில் செவ்வாய்ங்கிறது நல்லது கடகராசிக்கு. ஆனால் கேதுவோட சேர்றது நல்லது இல்லை. உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுது, உங்களை டயர்ட் ஆக்குது, உங்களை மன உளைச்சல் படுத்துது, உங்களை அதிகமாக அலைய விடுது இந்த 2ஆம் வீட்டு செவ்வாயும் கேதுவும். அதை தவிர ஓரளவுக்கு முடிவுகளை நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். அடுத்தது லாபஸ்தானத்திற்காக இந்த சுக்கரன் ஆட்சிக்கு உங்களுக்கு பெரிய எஃபெக்ட். அதாவது சாப்பாடு, தூக்கம், துணிமணி, வண்டி வாகனம், சந்தோஷம்னா உங்களால் கண்டிப்பாக கண்ட்ரோல் பண்ண முடியும். பெயர் புகழ் மரியாதையை கண்டிப்பாக கண்ட்ரோல் பண்ண முடியும். அதே மாதிரி எதிரி, போட்டி, கவலை, பிரச்சனைகள், வம்பு வழக்கல் உறுதியாக உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும். எப்படி சொல்கிறேன், இப்போ நான் முதல்ல என்ன சொன்னேன், உடம்பை மனசையும் ஓரளவு கட்டுக்களாக வச்சுக்கலாம். ஆனால் பேச்சுவார்த்தை சரியில்லை, குடும்பத்துக்குள்ள சில சிக்கல்கள் வரலாம், டிஸ்கஷன் கொஞ்சம் எந்த நெகட்டிவாக போயிருன்னு சொல்கிறேன். ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லான எந்த முடிவும் எடுக்காதுன்னு சொல்கிறேன். ஆனால் அந்த 4ஆம் வீடு, 5ஆம் வீடு, 6ஆம் வீடு வரும்போது சுக்கிரன் வந்து ஆட்சி வெற்று லாபஸ்தானத்திலிருந்து 5ஆம் வீட்டுக்கு பார்க்கிறான். அது அவன் 4க்கு அதிபதி. அப்போ சாப்பாடு, தூக்கம், திருமணி, வண்டி வாகனம், நிம்மதி, விருத்தி அது நன்றாகத்தான் இருக்குது. பெயர் புகழ் மரியாதையும் நன்றாக இருக்குது. 6க்கு குரு 6ஆம் வீட்டை பார்க்கறதுனால எதிரியோ, கவலையோ, கடனோ, நோயோ உங்கள் கையை விட்டு பெருசாக போயிடாது. நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கண்டிப்பா அண்டர் கண்ட்ரோல். அப்போ நிறைவான அறிவோட, நிறைவான புத்தியோட, குணத்தோட வாழ்க்கையை அணுகுனீங்கன்னா எவ்ரிதிங் அண்டர் கண்ட்ரோல். ஏன் நிறைவான அறிவு, நிறைவான குணம்னா அந்த 2ஆம் வீட்டில் இருக்கிற செவ்வாய் கேதுவும் வானத்துல இந்த ஒரு மாசம் முழுவதும், ஜூலை மாதம் முழுவதும் இருக்கிறான். அவன் அவசரப்படுத்துவான், கோவப்படுத்துவான், சண்டை போட வைப்பான். அப்போ அவசரப்படாதீங்க, கோவப்படாதீங்க, சண்டை போடாதீங்க. அந்த குரு தன் சொந்த வீட்டை பார்க்குறான் இல்லையா, நிதானமாக கால் வச்சிங்கன்னா கடனை குறைச்சிடலாம், எதிரியை ஜெயிக்கலாம், போட்டியில் ஜெயிக்கலாம், எதிர்காலத்தை நோக்கி பயணத்தில் இன்னும் ஸ்டெப் வைக்கலாம், பெரிய கான்டாக்ட்ஸ் கிடைக்கும், பெரிய வாழ்வியல் கிடைக்கும், நட்பு கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது.
8ல் ராகு பேசாது, காரணம் குரு பார்வை. அப்போ தாராளமாக வாழ்க்கையை இல்லறத்தோட இல்லற மனைவியோட நீங்கள் நன்றாக எடுத்துட்டு போயிடலாம். அப்பாவளி ஆதியில் சில குறைகள் இருக்கு. அப்பாவளி ஆதியில் சில குறைகள் இருக்கு. ஏன்னா 9ஆம் வீட்டில் சனி இருக்கு, 9 குறையும் 12 மறைஞ்சிட்டான். அப்போ நீங்கள் பிறந்த குடும்பத்திலிருந்து சில சிக்கல்களோ வருத்தங்களோ கவலைகளோ உங்களுக்கு ரீச் ஆகலாம். நீங்கள் அதெல்லாம் சீரியஸ் எடுத்துக்காதீங்க. உதவி செய்யறதுனா உதவி செஞ்சுக்கங்க, பட்டும் படாமல் கடந்து போயிடுங்க. பூர்வீகத்துக்கு போய் உட்காந்துட்டு எதையுமே டாமினேட் பண்ணிட்டு இருக்காங்க. பூர்வீகத்துக்கு வெளியிலிருந்து வேலைகளை செய்கிற வழியை பாருங்க. இதை தவிர தொழில் விருத்தில் எந்த பயமும் இல்லை, தொழில் லாபத்தில் எந்த பயமும் இல்லை. ஏற்கனவே இருக்கிறத தொடர்ந்து செஞ்சுட்டு போகிறது ரொம்ப ரொம்ப எளிது. அதாவது ஏற்கனவே ஒரு தொழில் செஞ்சுட்டு இருக்கிறீங்க, ஒரு வாழ்வியல் போயிட்டு இருக்கு, அதை எடுத்துட்டு போகிறது ரொம்ப ரொம்ப எளிது. அப்போ இது எப்படின்னு கேட்டினாங்க, இந்த மாதம் ஜூலை மாதம் குரு பார்த்தா 12ஆம் வீட்டில் இருக்கிறான், ஆனால் சரியாக தான் இருக்கான். சனி லாபஸ்தானத்தை 3ஆம் பறவை பார்க்குறான், லாப விருத்தி தர்றான். 13 ஜூலையில் சனி வக்கரம் அடைஞ்சிடறான். சனி வக்கரம் அடைவே கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் என்னன்னு கேட்டினாங்க, அவன் பித்திரு தோஷத்தை நிறுத்திக்கிறான். அப்போலி ஆதினாலேயோ இது ஒருத்தர் நம்மளை அறியாமல் தோத்து போகிறதுக்கு வாய்ப்பெல்லாம் அவன் பண்ணுறான். அஷ்டம குரு தடுத்து நிறுத்தப்படுது, லாபஸ்தான சுக்கரன் கொடுக்கப்படுறான். அப்போ அறிவோட தெளிவோட மனத்தெளிவோட ஒரு விஷயத்தை அணுகுனீங்கன்னா தொழில் நல்லா இருக்குது, தொழில் லாபம் இருக்குது, தொழில் வெற்றி, கடன் கவலை கண்ணீர் எல்லாத்தையும் கட்டுப்படுத்திடலாம், வருத்தத்தை நம்ம ஜெயிச்சிடலாம். அப்போ ஒரு செயலை பார்த்தா கடகராசிக்கு கோச்சாரம் நல்லா இருக்கு ஜூலை மாதம். இன்னொரு செயலை நீங்க கடகராசிக்கு கோச்சாரம் நல்லான்னு சொல்லணும்னு தோணுது. காரணம் சூரியன் புதன் ராசியில நல்லா இல்லை, 2ஆம் வீட்டில் செவ்வாய் கேது நல்லா இல்லை. அப்போ இந்த சூரியன் புதன் செவ்வாய் கேதுக்கு நல்லா இல்லை, இந்த பக்கம் அந்த 5 கிரகங்கள் நல்லா இருக்குன்னு சொல்லிடலாம். அப்போ நம்ம கரெக்டாக கவனமாக எடுத்துகிட்டு போன ராயல் கவனமாக இல்லைன்னா நல்லா இல்லை. அப்போ நல்ல அஸ்ட்ராலஜரை பார்த்து நல்ல மென்டரை வச்சு கரெக்டாக ஜாதகத்தை பார்த்துட்டு ட்ராவல் பண்ணிட்டா லவ்லி. என்னோட ஐடியா, நீங்கள் நல்லா தியானம் பண்ணுங்க, கடவுளை வழிபடுங்க, கான்சன்ட்ரேஷனை அதிகமாக வச்சுக்கோங்க, கோவப்படாதீங்க, பதட்டப்படாதீங்க, அப்படியே எடுத்துகிட்டு போங்க. ஒருவேளை ஜாதகம் பார்க்க முடியல, அதற்கான பணம் இல்லை, மெடிடேஷன் கற்றுக்கிறதுக்கான பணம் இல்லைன்னா நான் ஃப்ரீயாக உங்களுக்கு மெடிடேஷன் கற்றுக் கொடுக்குறேன். ஜஸ்ட் ஒரு 30 நாளில் 10-15 மடங்கு மனத்தெளிவு வந்துடும். ஒரு 60 நாளில் நீங்கள் 100% தாண்டிடுவீங்க. சில லட்சங்களுக்கு உங்களுக்கு எளிதாக மாறி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பண கஷ்டங்கிறது உங்களுடைய கண்ட்ரோலுக்குள்ளே வந்துடுது. அதன் பிறகு நம்ம பாலாஜி பிளான்குள்ளே போகலாம், ஜாதகத்தை பார்த்துக்கலாம், திட்டம் போகலாம், அடிச்சு பின்னி எடுத்து ஜெயிக்கலாம். ஒரே ஒரு இடத்துல நாம் நினச்சா வாழ்க்கையை மாற்றி எழுதிக்கலாம். நாம் நினச்சா நானும் நீங்களும் பேசினா நம்ம மாறிடும். எனக்கு மெயில் கொடுங்க, நம்ம ட்ராவல் பண்ணலாம். எதற்காக நான் சொல்கிறேன்னா, நம்மளே கரெக்டாக பிளான் பண்ணினா தடை வருது, கரெக்டாக பிளான் பண்ணால் கிரேட்டாக ஜெயிக்கிறேன். ஸோ வி வில் பிளான், மேக் இட் சக்ஸஸ்ஃபுல். நன்றி அம்மா, நன்றி.